மகன் மனோஜ்குமார் இறந்தது இருக்கு இல்லையா, அதுதான் அவர் வந்து ரொம்ப உளிக்கிருச்சு. ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்திருந்தா மனசுக்குள்ளே உள்ள பூரா தேக்கி வச்சு அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆகும். நமக்கு வந்து ஸ்டூடியோன்னு கட்டி அள வேண்டியதில்லை, நம்ம வந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு புது அத்தியாயத்தை எழுதுன இருக்கு இல்லையா. எதுக்கு அவரை உட்கார வச்சு தூக்கிட்டு போகிறாங்க? அவருக்கு நடந்த கால் வலிக்குங்க. அப்போ தூக்கிட்டு போகிறவங்களுக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஆண்டனி. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இழப்பை இழந்துட்டேன் சார். இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. முதல்ல நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு இயக்குனரா? அவர் வந்து நினச்சோம்னா அவர் வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நெருங்கி பழகிற வாய்ப்பு இல்லை, பட் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. முன்னாடி நான் வந்து கல்லூரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெஸ்டிசைடு கம்பெனியில் பூச்சிமருந்து கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எங்கள் தென்காசி அந்த ஏரியாவில் வந்து இருக்கும்போது குற்றாலத்தில் புதுநாத்து சுகன்யா அடித்தது. ஆனால் ரொம்ப அழகான ஹீரோன்னு அப்படிலாம் இல்லை, நார்மலாக இருக்கவங்க கூட கதையை வந்து கொண்டு போய் சேர்க்குறது. ஸோ அந்த மாதிரி அப்போ அங்கே பார்த்து சந்தித்து பெருசாக பேச முடியல. ஏன்னா அப்போ நம்ம வந்து நோபடி. ஆமாம். அப்போ வந்து நேராக 2-3 பேர் இருக்கும்போது ஓகே என்ன பண்ணுறீங்க, அப்படி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பெஸ்டைட் கம்பெனி அக்ரி படிச்சிருக்கோம். அப்படியா, ஓகே, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து சந்தித்து ஒரு வார்த்தை பேசக்கூடிய சந்தர்ப்பம், பெருசாக பேச சந்தர்ப்பம் கிடைக்கல. இங்கே வந்து திரைப்படத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதில் வந்து அவர் ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு. ஸோ அப்போ வந்து ஜஸ்ட்டு மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் தான் கிடைச்சிது. ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் நெருங்கி பழக வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தரை பற்றி தெரியணும் இது அப்படின்னா அவரோட சாதனைகள் இருக்குல்ல. கண்டிப்பாக அவர் என்ன பேசினார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஆரம்பித்தா அந்த குரல் இருக்கு இல்லையா, அது வசீகரமான ஒரு குரல். அந்த குரல் அது வந்து ஒரு டேக்லைன், ஒரு பெரிய ஐடென்டிட்டி. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஆரம்பித்தா அவர் தான். அதை தாண்டி வேறு யார் என்ன வேணாலும் வராது அப்படி. ஆனால் அவரோட படைப்புன்னு எடுத்தோம்னா நீங்கள் வரிசையாக எடுத்தோடனே என்ன செய்யணும், ஒரு படம் ஏதோ ஒன் ஃபிலிம் ஒன்றும்பாங்க. ஒரு இசையாக இருக்கட்டும், படம் எடுக்கிற டைரக்டராக இருக்கட்டும், ஏன்னா க்ரியேட்டிவிட்டி இல்லை, மனசுக்குள்ளே உள்ள பூரா தேக்கி வச்சு அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆகும், அடுத்த படம் சொதப்பும். ஆமாம். ஆனால் இவர் வந்து தன்னோட வாழ்வியலை வந்து அப்படி வாழ்ந்துக்கான்னு அர்த்தம். அது ஹெல்த்து இதில் டிபார்ட்மெண்ட்டில் சின்ன வேலையை அங்கே பார்த்துட்டு எதாவது மருந்தடிக்கிறது சம்திங் ஏதாவது சொல்லியிருந்தாங்க. எல்லாம் பார்த்து என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அப்புறம் தன்னுடைய தேவைக்காக சுவர் இருந்தால் தான் சித்திரம், அந்த சுவரை வச்சுக்கிறதுக்காக அது பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கலாம், இதை செய்யலாம், ஹோட்டலில் வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கனவுகள் இருக்குல்ல, ஆமாம், அந்த கனவுகளை மட்டும் சிதையாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அந்த அக்னி குஞ்சு மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறது இருக்குல்ல. அப்போ கூட வந்து சப்போர்ட்டாக கஷ்டத்தில் சப்போர்ட் பண்ணுறது யார்? கூட இருக்கிற ஒரு இளையராஜா, கங்கேமரன் தம்பி, அப்புறம் வந்து ஒரு பாஸ்கர்னா அவர், அப்படி இந்த மாதிரி ஒரு டீம். அப்புறம் செல்வராஜுங்கிறவர் அந்த ஏரியாக்கார் தான், தேனி அந்த ஏரியாக்கார் தான். இப்படி ஒரு டீம் கனவுகளோடு வந்த இளைஞர்கள். எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியாது, ஆனால் இளைஞர்கள் வந்த அந்த கனவை கொஞ்சம் கூட தன்னுடைய என்ன அந்த வயசில் பொதுவாக பார்த்தோம்னா ஜாலியாக இருக்கணும், சினிமா பார்க்கணும், இது போகணும், சரக்கு அடிக்கணும், உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லாமல் கனவுகளோடு வாழ்ந்து, அது சொல்லுவாங்கல்ல கனவுகளே தின்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பெரும்பாலும் நீங்கள் வந்து கிரியேட்டர்ஸில் வந்து சினிமா எடுத்துக்கங்க, அல்லது ஈவன் இதில் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளில் வந்து ஏதாவது புதுசாக ப்ராடக்டை வந்து என்ன டெவலப் பண்ணுறது அப்படின்னா அவங்களும் வந்து கனவுகளை தின்பவர்கள். கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ். ஓகே, அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அதில் அந்த மாதிரி தன்னோட கனவு சிதையாமல் அப்படி அந்த மாதிரி சொன்னதில் வந்து ஏஆர் ரஹ்மான் ஒன்று. இடையில கஷ்டப்படும் போது கனவுகள் சிதையாமல் வந்து அப்படியே கைக்குள்ளே வச்சு கொண்டு வந்து அடுத்த கட்டம் வந்து ரோஜா வந்து பெருசாக வந்துன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இவருக்கு வந்து என்னென்ன திசை மாறாமல் அந்த தன்னோட நோக்கம். ஆனால் தன்னை வந்து அந்த அலையை வந்து எங்கே வேணாலும் அடித்து கொண்டு போகலாம். ஆமாம். இப்போ இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த டைமில் மாதம் வந்து ஒரு 75 ரூபா இல்லை 100 ரூபா சம்பளம் கிடைக்கிற இடத்துல அந்த பீரியடில் கிடைக்கிறத திடீர்னு 200 ரூபா சம்பளம் இங்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நம்ம சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போய்க்கிறோம் அப்படின்னா இந்த கனவு வந்து அப்படியே ஒரு மாதிரி நீர்த்து போயிடும், டைல்யூட் ஆயிரும். அது இல்லாமல் கரெக்டாக அதிலேயே இருந்து 16 வயதில் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா 16 வயதிலே நல்ல சிறந்த படம், உணர்வு ரீதியாக பயங்கரமான உணர்வு ரீதியாக எதிர்பாராத அளவுக்கு
இந்த இந்த மாதிரியெல்லாம் படத்தை வந்து எடுக்க முடியுமா, உணர்வு ரீதியாக ஒரு கிராமத்தை இப்படி காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்ச ஒரு ஒரு நல்ல ஒரு ஹைலுக்கு ஒரு ஹீரோ வந்து கோமணத்தோட கோமணத்தோட சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி அவர் வந்து அதை நடிக்க சொல்லும் போது, அதுவும் புது இயக்குனர் அவர். ஆமா, இவர் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு கமல். காதல் மன்னனா மாறிட்டாரு. காதல் அவர் கமல்னா மன்மதன் அவர். ஆமா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கமல் வந்து பார்த்துட்டா போதும் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு இடத்துல வந்து அழுக்கா பல்ல கரையா வெத்தலை போட்டுக்கிட்டு கோவணம் கட்டிக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து சப்பானி அப்படின்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி, ஏன்னா அந்த உருவாக்குறது இருக்குல்ல, ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து அசால்ட்டாக வந்து அப்படியே அப்படியே வச்சுட்டு ஏதே அப்படி இருக்கு அப்படின்னு யார் பற்ற வச்சுட்டியே பரட்ட அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரு. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் கிராமத்துக்கு வரக்கூடிய ஒரு டாக்டர், வெட்டினரி டாக்டர், ஒரு டாக்டர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பெரிய டாக்டர் பெல் பாட்டம் போட்டு அப்படி பேண்ட் போட்டு வந்தாலே யாருன்னு பார்க்கக்கூடிய நம்மள கிராமம் அப்படித்தான் இருந்துச்சு. அதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தது. இது எல்லாம் பெருசு இல்லை, நம்ம சொல்கிறதில்ல. எல்லா சினிமாவும் 100% சினிமா அத்தனையும் ஒரு ஏவிஎம் ஸ்டூடியோ, ஒரு பிரசாத் ஸ்டூடியோ, ஒரு ஜெமினி ஸ்டூடியோ, ஒரு விஜயவாகினி ஸ்டூடியோ அப்படின்னு ஏக்கர் கணக்கில் இருக்கும் இல்லையா? அங்கங்கே ஸ்டூடியோக்குள்ளே செட்டு போட்டு என்ன ஏரியா இது வந்து கிராமமாக, ஓகே இந்த மாதிரி வீடு இருக்குது, இது இருக்குது, இந்த இருக்குது, வயல் மாதிரி கொஞ்சம் போல் இருக்குது, எல்லாம் ரைட்டு ஸ்டூடியோ, ரயில்வே ஸ்டேஷன் இப்படி இது இப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டூடியோக்குள்ளே 100% ஸ்டூடியோக்குள்ளே இருந்த படத்தை 100% அப்படியே தூக்கி வெளியில் காடு மேடெல்லாம் கொண்டு போயிட்டார். எப்படி எடுக்க முடியும், இதில் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இப்படி கொண்டு போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுறேன். அந்த படத்தை மொத்த சினிமாவையும் அப்படியே இந்த ஸ்டூடியோவுக்கு வெளியில் கிராமத்துக்கு கொண்டு போய் அதை எடுத்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சோன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டூடியோன்னு கட்டி அள வேண்டியதில்லை, நம்ம வந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு புது அத்தியாயத்தை எழுதுனது இருக்கு இல்லையா, அதில் தான் அவர் வந்து உயர்ந்து நிற்கிறார். கண்டிப்பாக ஓகே, ஒரிஜினாலிட்டி அந்த இது இங்கே வேணாலும் கிடைக்கணும். செட்டு போடக்கூடாது, செட்டு இல்லை, ஒரிஜினல் வயல் வரப்பு, அது மாடு கழனி வைக்க போர் இப்படி எடுத்தாச்சுன்னா எல்லாம் ஒரிஜினல். நீ செட்டு மாதிரி வைக்க போறேன்னா வைக்கலத்தான் வச்சாகணும். அதானே, இல்லை உள்ளு போட முடியாது. ஆமாம், உள்ளுக்குள்ளே இல்லைன்னா என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு மேலே வைக்கல் மட்டும் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லை, கிராமத்து போட வைக்கல் நிறைய எப்போ இதை வைக்க போகிறேன் அதெல்லாம் கொண்டு வா அப்படி தூக்கி வச்சிட முடியும். அப்படி இந்த ஒரு செட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த சினிமாவை சுவாசத்தை அப்படி பெருசாக வானில் வந்து அப்படி கூண்டில் இருக்கிற பறவையை திறந்து விட்டால் வானத்தில் எப்படி பறக்கும், அது மாதிரி வந்து இந்த சினிமாவை வந்து வானத்தில் பறக்க விட்டவர். அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, புதுசாக சினிமா பண்ண வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டினவர். அவரை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட பேர் கிராமத்து படமாக என்ன படமாக இருக்கட்டும், சரி இப்போ இது கிராமத்து படம் எடுத்துட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கே போகும் ரயில், இவர் படத்தில் பெரிய அளவுக்கு சப்போர்ட் யார் தெரியுமில்ல, அவர் கூடவே பசியிலையும் வறுமையிலையும் எல்லாத்துலேயும் கூட இருந்து அப்படி வாழ்க்கையை ரசிச்சுங்க அனுபவிச்சு வந்த இளையராஜா. கண்டிப்பாக என்ன பாட்டு, நீங்கள் வந்து 16 வயதில் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் பாட்டு. மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு அப்படி ஆரம்பித்தா ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு, அந்த பாட்டெலாம் அந்த டைமில் கேட்கும்போது யதார்த்தமாக இருக்குங்க சார், அந்த நேட்டிவிட்டியோட ஒத்து போவோம். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு, கோழிக்குட்டி வந்ததுன்னு, யானை குஞ்சு எல்லாத்தையும் மாற்றி சொல்ல, அது அவங்கள கிண்டலுக்காக அப்படியே பாட்டு அவ்வளோ வித்தியாசமாக. அதுக்கப்புறம் வந்து இந்த பணியாரம் அப்படின்னு புஷ்ஷுன்னு சவுண்டு வரும். இந்த மாதிரி பாட்டு கேட்டதே இல்லை. அப்படி புதுமையாக வந்து பாட்டு அதுன்னு போட்டு அத்தனை பாட்டும் வந்து சூப்பர் ஹிட்டு. அப்புறம் உலகத்தில் அங்கே பார்த்தா கிராமங்களில் திருவிழா, அது கல்யாண வீடு, காது குத்து வீடு, அது எங்கே பார்த்தாலும் இளையராஜா பாட்டு. 16 வயதில் ஓடின ஓட்டம், அதில் எமோஷன் இருக்குல்ல, அதில் நான் வந்து ஏற்கனவே எப்பவும் சொல்கிறது உண்டு, ஒரு எமோஷன்னா அங்கே இருக்கிற டாக்டரு படித்தாலும் பெரிய ஆள். அந்த டைமில் வந்து 10ஆம் கிளாஸ் படித்தா பெரிய படிப்பு அது. ஆமாம், அவர் பெரிய ஆள். ஓகே, அவர் கொடுத்த ஒரு பழைய பேண்ட் செட்டை கொடுப்பாங்க இல்லையா, வச்சு கிளியாத இதாக ரைட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோன்னு, அதை போட்டு அப்படி மடக்கி விட்டு அப்படி சுற்றின ஆள் வந்து ஸ்ரீதேவி வந்து கை வச்சிட்டாரு, பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேராக அடிக்க முடியாமல், ஓகே, அப்புறம் மூஞ்சி நேராக வந்து காரி துப்ப முடியாமல், ஓகே, அந்த பேண்ட்டு சட்டையும் கலட்டி ஒரு முள்ளுக்கு மேலே அப்படி போட்டு விரித்து போட்டு காரி துப்புவார் பார்க்கணும் ஆத்திரத்தோடு, அந்த பாக்கு எச்சியோடு வந்து. எனக்கு அந்த சீன் வந்து மறக்கவே மறக்காத சீன். அப்படி வந்து தன்னோட ஆத்திரத்தை காமிக்கிறதுக்கு வந்து ஒரு சீனாக அப்படி யோசிக்கணும்ல. கண்டிப்பாக நம்ம படமாக பார்த்ததுக்கப்புறம் அப்பா எப்படி எடுத்துக்காரு அப்படின்னு. ஆனால்
எம்டிஆர் இருக்க வெள்ளத்தாளில் வந்து அப்படி யோசிக்கணும்ல. இப்படியெல்லாம் ஒரு ஆத்திரத்தை ஆதங்கத்தை. அதே மாதிரி நீங்கள் கிழக்கு சீமையில் எடுத்தீங்கன்னா கடைசியில் வந்து ஏதாவது நெப்போலியன் தொடம்போது எடியா கைய அப்படின்ற அந்த ராதிகா சொல்கிற வசனம் இருக்குல்ல, அந்த இடம் அது வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல எடியா கைய அப்படி சொல்லிட்டு தாலி அத்து போடுறதா இருக்கட்டும். அப்படி ஒரு கிராமத்தில் ஆமாம் மிரட்டல. அது இல்லாமல் நீங்கள் வந்து சிவாஜியை வந்து வேற ஒரு கோணத்தில், யாரும் யோசிக்க முடியாத கோணத்தில் கொண்டு வந்து நிறுத்தின அந்த படம் முதல் மரியாதை. அதில் பார்த்தீங்கன்னா வடிவுகாசி வந்து கடைசியில் காலால் ஒரு எத்திட்டு எங்கள் மாமே சொன்னான், என் காலில் விழுந்துட்டேன் என் மாமே, ஒரு வழி இல்லை. அன்றைக்கி வந்து நீ குழந்தையோடு நின்ன கருப்பத்திலே நின்ன உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது வரைக்கும் என் சுண்டு வரலோடு உன் மேலே பட்டிருக்குமா, அப்படி மேலே அடித்த எத்தனா கூட உன் மேலே பற்றுமைங்கிறக்கா இது வரைக்கும் நான் வந்து அடித்ததே இல்லை, எத்தனதே இல்லை அப்படின்னா. அப்போ தான் வந்து மகன் வந்து பாப்பா, அப்போ ஏற்கனவே சொல்லியிருப்பான் அவன் புருஷனை வந்து போலீஸை பிடிச்சி கொடுத்துருப்பான், ஏன்னா அந்த இன்னொருத்தர் நகைக்காக கொண்டான்னு இந்த கட்டவரில் கடிச்சிட்டு ஒரு சொந்த மகளுடைய வாழ்க்கையை இப்படி மூலியாக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பா. ஆனால் இது பிரச்சனை வந்து முத்தி போய் வந்ததுக்கப்புறம் ஒரு எத்தி இந்த மாதிரி நீ வந்து பிள்ளையோடு வந்து நின்ன, இது வரைக்கும் ஏதாவது நான் சொல்லியிருப்பேனா அப்படின்னு மனசுக்குள்ளே அடக்கி இருக்கும் இல்லையா. அந்த அடக்குனதை ஆத்திரம் பேர் சொன்ன உடனே ரஞ்சனியா ரஞ்சனியா இல்லை மக ஒரு ஓடி வந்து அப்பங்காலை கட்டிக்கிட்டு அப்பான்னு கதறும்போது நமக்கு என்னமோ நம்ம பக்கத்தில் 90 பேருக்கு அழுக வந்துடும், அத்தனை பேரும் அப்படியே அந்த மாதிரி. கடைசியில் அது பார்த்தா அதில் ஒரு பாட்டும் அது வைரமுத்து செதுக்கிருப்பாரு. ஐயோ அப்படி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வரிசையா ஹிட்டுனா இல்லை சார். இப்போ அதான் அப்போ வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லையா, பாரதி ராஜா அவர்களும் ஒன்று கிராமத்து படம் தான் பண்ணுவார், சிட்டி படம் பண்ண மாட்டாங்க, ஒரு பேர் வந்துச்சு, 2 படத்தில் பேர் வந்துச்சு. ஆமாம், சூப்பர் ஹிட்டு. நீங்கள் வந்து 16 வயதுலேயே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கிழக்கே போகும் ரயில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்போ இவர் வந்து கிராமத்து படம் தான் லாய்க்கு. இவர் ராஜா வந்து பாரதி ராஜா வந்து கிராமத்து ராஜா, கிராமத்து படம் எடுக்க முடியும் அப்படின்னா என்ன கிராமத்து படம் எடுக்க முடியுமா, இது உணர்வு ரீதி தான் எடுக்க முடியுமா அப்படின்னு அடிச்சார் பாருங்க. சிவப்பு ரோஜாக்கள் வித்தியாசமானது. ஐயோ டெரரா நைட் எஃபெக்ட் இதையும் போட்டு. ஏன்னா அவர் என்ன சொல்வார்னா என் கண்களை கூடவே அழைத்து செல்கிறேன், யார் கண்ணன் கேமராமேன், அப்புறம் கதை செல்வராஜ், அப்புறம் இசைக்கு இளையராஜா, இந்த 3 பேர் சேர்ந்து இயக்கத்துக்கு இவர் போதாதா, சூப்பர் டூப்பர் எல்லாமே. அப்புறம் அவருக்கு கீழே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் கீழே அசிஸ்டன்ட் எடுத்திங்கன்னா நான் பெரிய அளவுக்கு பாக்யராஜ், மணிவண்ணன்லாம் 50 படத்துக்கு மேலே அசால்ட்டை வந்து எடுத்து ஹிட்டு பண்ணவர் இல்லை. அவர் பண்ண படம் மெஜாரிட்டி ஹிட்டு. மணிவண்ணன், மனோபாலா, இப்படித்தான் அது ஒரு பெரிய கூட்டம். அப்போது ஒரு பெரிய டீம் வந்து சேர்ந்து அப்படி ஒண்டர்ஸ் பண்ணாங்க. 3வது படம் வந்து இப்படி த்ரில்லர் அப்படி வந்துச்சு. சரி ஓகே, அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நடக்கக்கூடிய வாத்தியார், அங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்தி அப்படின்னா யார் நடிக்க வைக்கலாம் அப்படி சுற்றி பார்த்து ஓகே பாக்யராஜ் நீ நடிப்பா அப்படின்னு. பாக்யராஜ் நான் நடிக்கிறதா, ஆமாம் ரெடி, கரடியை போடு, இது போடு, ரைட் ஓகே, பெல் பாட்டம் போடு, பெல்ஸ் போடு அப்படின்னா அது பார்த்தா புதிய வார்ப்புகள். பாட்டெல்லாம் நீ பாட்டு சொல்லவே வேண்டியதில்லை, ஒவ்வொரு படத்தை சொன்னாலே நமக்கு வந்து 4-5 பாட்டு அப்படி ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி புதிய வார்ப்புகள். ஆமாம். அடுத்து சரி இப்படி வந்தாச்சா, அடுத்து பார்த்தா டிக் 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 எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கிராமத்தை தொட்டாலும் ஹிட்டு, த்ரில்லரை தொட்டாலும் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் தொட்டாலும் ஹிட் ஆகுது. அப்புறம் வந்து ரிவெஞ்சு அது இது என்னத்தை தொட்டாலும் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அப்படி என்னென்னா லேட்டர் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்ன கடவுளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அலைகள் ஓய்வதில்லை. ஆமாம், அது பார்த்தா என்ன பாட்டு. புதுசாக வந்து ராதா அண்டு கார்த்திக் 2 புதுசு அவங்க கொண்டு வந்து அந்த காதலை எப்படி அந்த கடற்கரையோடு சேர்த்து எப்படி காதல். அதுக்கப்புறம் மண் வாசனை சம்மந்தமே இல்லாமல் வளையல் கடை இருந்த பாண்டியனை கொண்டு வந்து அப்பா நடிப்பா ரேவதியோடு சேர்த்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. அது பார்த்து இன்னும் அப்படியே அந்த வார்த்தைகளும் சரி, மீம்ஸ் கிரியேட்டர் அந்த பாட்டை பயன்படுத்துகிறாங்க. அப்படி ஸோ வேதம் புதியது சார், அதை விட வேதம் ஐயோ வேதம் அப்போவே முற்போக்கு சிந்தனோட ஒரு படத்தை இயக்குனாருன்னா அது எப்படின்னா 10 கேஸ் வந்துடும் அதோட. ஆமாம், அதுக்கு பின்னாடி வந்து கண்ணன் ஒருத்தர் ரைட்டர் கண்ணன், ஓகே, வேதம் புதியது கண்ணன்னு பேர், கதையை எழுதி கொண்டு வந்தவர். ஓகே, அந்த வேதம் புதியில் எப்படின்னா எல்லாம் ஓகே தான். சரி இந்த மாதிரி சாமி வந்து தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அப்போ வந்து இந்த பையன் கேட்பான்ல எதுக்கு அவரை உட்கார வச்சு தூக்கிட்டு போகிறாங்க, அவருக்கு நடந்த கால் வலிக்கும்ல, அப்போ தூக்கிட்டு போகிறவங்களுக்கு என்ன வருது இல்லை, இப்படிலாம் வந்து இப்படி பேச தோணணுமே முதல்ல. ஏன் தூக்கிட்டு போகிறவங்களுக்கு கால் வலிக்காதா?
அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நீங்கள் வந்து தேவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு இந்த பையன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் டைலாக்கும் அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அவன் மகன் வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டான், போய் கேட்டான். அவன் வந்து வெட்டி கொண்டுடலாம், ஆனால் இல்லைப்பா வந்து பண்ண முடியலை. ஒரு மாதிரி அந்த கையாலாகாது தன முடியாது இயல்பு இருக்கு இல்லையா, அதில் சத்யராஜை எப்படி கொண்டு வந்துச்சு இப்போ வேதம்புதியில். இந்த மாதிரி ஒரு படமாக சொல்லிட்டு போகலாம். அப்புறம் இடையில கேப்டன் மகள் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு, பெருசாக இல்லை. வாலிபமே வாவான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு, அது ரொம்ப பெருசாக போகல. கண்களால் கைது செய்யு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அந்த என்னென்னா போனால் எங்கேயாவது போனால் போகிற இடத்துல ஒரு சின்ன பொருளை திருடுற வந்து ஒரு வியாதி, அது ஒரு வகையான வியாதி. எதை போனாலும் போவோம், டக்குன்னு திருடி எடுத்து வச்சுக்குவோம் அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சில பரிச்சாத்த முறையில் பண்ணது ஆகலை ஒழிய, மற்றபடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கருத்தம்மா, கிழக்குச்சை மேலே, அதுக்கு முன்னாடி சிவாஜி வச்சு எடுத்த முதல் மரியாதை அப்படின்னு பேசிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு படத்தை பற்றியுமே நம்ம வந்து ஒரு காமன் நேரம் 20 நிமிஷம் பேசலாம். அதில் உள்ள அப்படி பகுத்து பார்த்தோம்னா மனுஷன் ஒரு படம் யோசிக்கலாம், 5 படம் வரைக்கும் யோசிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் கதையை வந்து இன்னொருத்தரை யோசிக்க கொடுத்துட்டு நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆமாம், நான் வந்து ஒரு ஐஎம் எக்ஸிக்யூட்டர். கதை இங்கே இருக்குது, கதை வந்து செட் பண்ணிவிட்டு நல்ல டயலாக்லாம் எழுதி எல்லாம் வந்தாச்சா, சரி அங்கங்கே இதை மாற்றி யார் வரும் அங்கே ரைட்டு ஓகே. மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, ஜாக்கெட் இல்லாமல் நடிச்சிருக்கேன். ஐயோ அது பெரிய விஷயமே இல்லை. ஆமாம், ரஞ்சிதா வந்து அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த டைமில் அது ரஞ்சிதாவாக இருக்கட்டும், இப்போ இங்கிலீஷ் வெள்ளக்காரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது தங்க வேலை செய்யக்கூடிய கார்த்திக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தா இப்படி வந்து டீட்டெயில் வந்து நிறையா தேவைப்படுதே அப்படின்னு அதுக்கு யாரை யூஸ் பண்ணிப்பா தெரியுமா? ரைட்டர் சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதாவை. ஆமாம். ஸோ எங்கெங்கெல்லாம் திறமை இருக்கோ, எங்கே தேவையோ பூரா இழுத்து போட்டுக்குவார். ஆமாம், நாடோடி தென்றல் அப்படி ஒரு அருமையான எத்தனை பாட்டு அதில். இளையராஜாவை கரெக்டாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இளையராஜாவுக்கும் அவருக்குமே ஒரு சின்ன மனசாக வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து கிழக்கு சீமையில் தான் முதல்ல ஏஆர் ரஹ்மான் ஆரம்பிச்சு. ஏஆர் ரஹ்மான் வந்து சிட்டியில் வளர்ந்த பையன், எல்லாம் பார்த்தா பூரா வெஸ்டர்ன் மியூசிக்காக போட்டுக்காரு. கிராமத்து மியூசிக் எப்படி வரும் செட் ஆகுமா அப்போல்லாம் கேட்டாங்க. அடித்தா பாருங்க அது கிராமத்தில் அது வேறு மாதிரி. அப்புறம் கருத்தம்மா அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பொன்வண்ணன் சரண்யா நடித்த படங்கள் வரிசையாக அதெல்லாம் நிறைய பண்ணாங்க. அப்போ கண்ணீர் காவியமாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து படங்கள்லாம். ஸோ என்னென்னா அவரை பற்றி பேசுகிறோம்னா, தன்னோட சிஷியன் பாக்யராஜ் அது வந்து தாவணி கனவுகளில் இவரை வந்து நம்ம நடிக்க வச்சிருப்பார். சிவாஜி கணேசனை இல்லை, சிவாஜி கணேசனை நடிக்க வச்சு வேறு, சிவாஜி கணேசனை கொஞ்சம் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் அந்த சிவாஜி கணேசனை யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு அப்புறம் அவரே வந்து என்னப்பா இது நிற்க சொல்கிற, நடக்க சொல்கிற, போக சொல்கிற, துண்டை தூக்கி தொல்லை போட்டு அப்படி நடக்க சொல்கிற, ஒன்றுமே இல்லையா, ஒரு வீரா இது ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் வாடு போங்க. அப்புறம் வந்து இந்த மீன் இருக்குது, நல்ல மீன், கெளுத்தி மீன், அதை நல்ல மீன் சாப்பிடுங்க. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டு குண்டா அப்படி வர்றேன் அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கும் அவ்வளோதான். அது பார்த்தா சரி படத்தை எடுத்தாச்சு. இளையராஜாட்ட அப்படி ரஷ் அந்த இதை போட்டு காமிக்கும்போது, அப்பா என்னத்தை எடுத்து வந்திருக்க, இந்த படம் ஓடாது, குப்பை மாதிரி எடுத்து வந்திருக்க. ஆமாம், இந்த படம் ஓடாது, இதுக்கு மியூசிக் பண்ணி தர்றேன், பட் காசெல்லாம் வேண்டாம் எனக்கு, ஓடாத படத்துக்கு எனக்கு எதுக்கு சம்பளம் இருக்குது, சரி என்ன பிரச்சனை இதில் என்னப்பா, அந்த மாதிரி பெரியவங்க மாதிரி இப்போ இங்கே இப்போ வந்த ஒருத்தையோட ஒரு காதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, சரி இதுலேருந்து வேறு என்ன இருக்குது, இளைஞர்கள் இல்லை இளஞ்சோடிகள் ஒன்றே காணுமே, அப்படியே கொண்டு வந்துடுவோம். சரி அப்போது இளஞ்சோடிகள் லவ் பண்ணுறாங்க, அந்த இதை வந்து அந்த பொண்ணை வந்து அந்த சம்மந்தம் இல்லாமல் அந்த பொண்ணோட இதுக்காக நகைக்காக இந்த சிவாஜி கணேசனோட மகளை கட்டினவன் அவன் வந்து நகைக்காக போய் அமுக்கி கொன்று அவள் காலை கடித்து அவங்க கட்டை விரல போய் அவள் வாயில் வந்து இந்த கட்டை விரலை வச்சுட்டு அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல வச்சுக்கிட்டு அப்படியே சாமி எனக்கு ஒரு உள்பதிரஜாவோட சாமி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இதெல்லாம் வந்து அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் பேசும் பொருளாக இருக்குது. இது வந்தது ஒரு 4-5 சீனு அவ்வளோதான். வந்து என்னடா எப்போ பார்த்தா இதே சொல்லியிருக்காருண்ணே அப்படின்னா அது என்ன டப்பாக்குள்ளே வச்சுருப்பாருன்னா ஈ முக்கியது எறும்பு ஒரு மாதிரி இருக்குது, கொட்டாமாங்க. அப்போ கொட்டான் தான். ஆமாம், அது அந்த என்ன அந்த இதில் ஓலையில் வந்து இது கொட்டான் வச்சுட்டு ஓலையில் ஈ எறும்பு முக்கியது என்னென்னா கால் கட்ட விரல். அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் அங்கே வந்து மருமகன் அப்படி விருந்துக்கு வந்திருக்கும்போது பார்த்தா அப்படி காலாகிட்டு இருந்தால் கட்ட விரலை காணும். ரைட் ஓகே, உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த உடனே படம் வந்து கொஞ்சம் அப்படி பெப்பாகுது. அப்புறம் பார்த்தா அந்த நிலவை தானா கையில் பிடிச்சேன் அப்படின்னு ஆரம்பித்தா அது ஒரு ரேஞ்சில் அப்படியே போக அப்படி பார்த்திங்கன்னா படம் வந்து
சரி ஓகே பண்ணியாச்சு, ரைட், எடுத்து எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்தாச்சு, மியூசிக் பண்ணியாச்சு. அப்புறம் பாட்டு அதில் வந்து வைரமுத்து அந்த தான் வாழ்ந்த இடம்ல அப்படி இழைச்சி எல்லாம் எழுதியாச்சு. எழுதி முடித்து எல்லாம் பாட்டு படம் வந்தால், அந்த படம் வந்த டைமில் நான் வந்து கோயம்புத்தூரில் அக்ரி படிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து நைட்டு செகண்ட் ஷோ தான் போக முடியும். ஏன்னா பகலில் வந்து நைட்டு போக முடியாது, காலேஜில் முடிச்சு போக முடியாது. அங்கே சைக்கிள், அங்கே தூரத்தில் தியேட்டர் பேர் மறந்துட்டேன். சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மிதித்து போகணும். போவோம் ஹவுஸ்ஃபுல்லு, திரும்பி வந்துடுவோம், போவோம் ஹவுஸ்ஃபுல்லு, திரும்பி வந்துடுவோம். அப்படின்னு கிட்டத்தட்ட 33 நாளோ 34 நாளோ போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். படம் ஹவுஸ்ஃபுல்லு, டிக்கெட் கிடைக்காம. செகண்ட் ஷோக்கு அங்கே வந்து செகண்ட் ஷோ எப்போவுமே நிறையா ஹவுஸ்ஃபுல் ஆகும். காரணம் வந்து தொழிலாளர்கள் நிறைஞ்ச இடம் இல்லையா, அவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ஷோ தான் நிறையா போவாங்க. ஒருவேளை ஃபஸ்ட் ஷோவோ இல்லை மார்னிங் ஷோ போயிருந்தால் கூட கிடைச்சி, மார்னிங் வந்து காலேஜில் விட மாட்டேன். நம்ம வந்து காலேஜ் கட்டடிச்சுலாம் போகிற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த படம் வந்து எனக்கு ஏன் எப்படின்னா 35 வாட்டி போய் திரும்பி வந்து இன்றைக்கும் டிக்கெட் இல்லையா, இல்லை, ரைட், ஓகே. ஏன்னா அந்த டைமில் ஒரே நேரத்தில் ஒரு 10 தேட்டரில் போட மாட்டாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் போடுவாங்க. ஆமாம். அதனால் 100 நாள் 150 நாள் 2 ஷோ தான், ஈவினிங் ஷோ, 4 ஷோ போடுவாங்களே, 4 ஷோ போடுவாங்க. ஆனாலும் 3 ஷோ போடுவாங்க, 4 ஷோ இல்லை. ஆனாலும் நமக்கு செகண்ட் ஷோ போய் கிடைக்கல. ஆனால் 35 நாள் கிடச்சி போய் பார்த்தோன்னே அந்த வயசுக்கே நம்மளை வந்து கட்டி போட்டது அந்த படம். இன்றைக்கி பெரியவங்களோட காதல் தான் அந்த காதல். அது அப்புறம் கடைசியில் வந்து அந்த வெள்ளி கம்பின்னு சொல்லி முடியெடுத்து அந்த இதெல்லாம் கோர்த்து வச்சு கடைசி கையில் வந்து அவள் வந்த உடனே அவள் கொடுக்குறது அப்படின்னு சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு இயக்குனராக வந்து பெரிய அளவுக்கு வந்து கொண்டாட வைக்கிறது, மக்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறது. போகிற போக்கில் மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக சொல்லி போகிறது நிறையா இருக்கும். ஓகே. ஆனால் என்னென்னா நம்ம வந்து கமர்ஷியலாக படம் எடுக்கிறாங்க அப்படின்னா படம் ஓடிடும். ஓகே. ஆனால் திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல, இதுதான். இதை வந்து நம்ம இது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். ஒரு டைமில் என்ன ஸ்டில் ஐ ரிமெம்பர் என்னென்னா, கமல் நடித்த ஒரு படம், ரஜினி நடித்த ஒரு படம். ஓகே. கமல் நடித்த படம் வந்து நாயகன், ரஜினி நடித்த படம் வந்து மனிதன். ரெண்டும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆனதான் ஞாபகம் எனக்கு. பார்த்தா நாயகன் வந்து சூப்பர் படம், மனிதன் படம் வந்து நல்ல கமர்ஷியல் படம். நாயகன் படத்தோட கலெக்ஷன்லாம் தூக்கி சாப்பிட்ட படம் மனிதன். மனிதன் வந்து கிளைமேக்ஸில் பார்த்தா அந்த குண்டு அங்கங்கே எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுவார். மாதிரி பயங்கரமாக இருக்கும் படம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கலெக்ஷனில் வந்து நாயகன்லாம் பின்னாடி தள்ளிட்டு அள்ளிட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு ஞாபகம் வருது, திரும்ப பார்க்க தோன்றது படம் வந்து நாயகன், மனிதன் இல்லை. அப்போ என்னென்னா இவர் பண்ணியிருக்க படம் வந்து அந்த டைம்லேயும் பயங்கரமான சூப்பர் ஹிட்டு. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு சீனையும் நம்ம வந்து நினைவுபடுத்தி நம்ம வந்து அப்படியே புலகாங்கிதம் அடைகிற அளவுக்கு உள்ள படங்கள். ஆனால் என்னென்னா அவர் இந்த கலை உலகத்தில் நிறைவாழ்வு வாழ்ந்தவர். என்ன சொந்த வாழ்க்கையில் ரொம்ப அது அதாவது எப்படின்னா எவ்வளோ பெரிய பணம் புகழ் பேர் சொத்துன்னு இருந்தாலும் அந்த கடைசி காலம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு சார். யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஆனாலும் சிலர் வந்து கடைசி காலத்தில் வந்து சீன்றதுக்கு ஆள் இல்லாமல் வறுமையில் அப்படின்னு இல்லை. அவருக்கு வந்து என்ன, மகன் அவருக்கு முன்னாடி, அதாவது புத்திர சோகம் சொல்லுவாங்கள்ல, மகன் இறந்தது, மனைவி கூட இல்லாது அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து சில நேரம் நடக்கக்கூடியதான் அவருக்கு நடந்தது. ஆனாலும் அவரை பார்த்துக்கிறதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஆட்கள் இருந்தாங்க. என்ன, சினிமாவில் வந்து அவரை நேசித்தார்கள் எக்கச்சக்கமாக, ரெகுலராக போய் பார்க்க, அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கவனிப்பு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் எல்லாம் பண்ண 24 மணி நேரமும் மாற்றி டியூட்டி மாற்றி போட்டு நர்ஸ் ஆட்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா அந்த அந்யோன்யமாக அன்பாக அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து ஒன்றா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாய்ப்பு வந்து இல்லை. இவருக்கு அந்தளவுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார். ஏன்னா இவர் நிறைய கிராமத்து படங்கள் எடுத்தவர். ஸோ கடைசி காலத்தில் நம்ம கூட மனைவி இல்லை, மகன் கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அது வந்து இப்போ கங்கை மரனே அங்கே சத்தம் போட்டு ஒரு மாதிரி சீன் ஒரு மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி ஏன் வந்தீங்கன்னா கேட்டேன். அது வந்து அந்த கேட்ட தப்பாயிட்டான்னு அதெல்லாம் பேச வரல. ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 84 வயசு. அதில் அவருக்கான பெரிய மைனஸ் வந்து மனைவி கூட இல்லை அப்படிங்கிறது வந்து அது பர்சனல் லைஃப்பில் முன்னப்பின இருக்கலாம். அதையும் தாண்டி மகன் மனோஜ்குமார் இறந்தது இருக்கு இல்லையா, அதுதான் அவர் வந்து ரொம்ப உலுக்கிருச்சு. அப்படி ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் சில வருடங்கள் உயிரோட இருந்திருப்பார். ஆரோக்கியம் உயிரோட மட்டும் இல்லை, ஆரோக்கியமாக நல்ல விதமாக இயங்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சார் மனோஜருடைய இறப்புலேருந்தே அவர் ரொம்ப சூழ்ந்துட்டார்ல சார்? ஆமாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தோம் வந்து எதுவாக இருந்தாலும் தனக்கு முன்னாடி தான் மகனுக்கு தான் கொல்லி போடணும்னு இருக்குல்ல, அது சொல்லுவாங்க, புத்திர சோகம் சொல்லுவாங்க.
அந்த டைம்ல இருந்தே அதுக்கு முன்னாடி வந்து வயசு எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து வியாதி வரத்தான் செய்யும். கண்டிப்பா. வியாதி வராத உடம்பு இல்லை, வியாதி வரத்தான் செய்யும். சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும், சிலர் ஆரோக்கியமாக இருக்கும். அவர் வந்து வளர்ந்த விதம், இந்த வாழ்ந்த விதத்தில் வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப அலைஞ்சு கிளைஞ்சு பண்ணதில் உடம்பு வந்து இறுகி போகிற உடம்பு. அதனால் இந்த வயசு வரைக்கும் 80 வயசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசு இருக்குல்ல, மனசு அவர் மகன் இறந்த உடனே எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி கடைசி இவ்வளோ சொத்து இவ்வளோ சம்பாதிச்சது நான் மகனை வந்து அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டோமே, மகனுக்கு இவ்வளோ திறமை ஆளை மற்றவங்களாம் கூப்பிட்டு பண்ணுற அளவுக்கு நம்மளை விட்டு நம்ம இந்த சொத்து என்ன செய்ய, இது என்ன செய்ய, ஒரு கட்டத்துக்கு மகனே இல்லை இந்த சொத்து என்ன செய்ய அப்படின்னு வரும்ல. அதை வந்து ரொம்ப புலம்பி ஒரு மாதிரி மனசுள்ள உடஞ்சி போய் சரி கூட வந்து பகலில் கூட நம்ம சங்கத்தில் இருக்கிற ஆள் இந்த ஆள்லாம் கூட இருக்கலாம், தனிமைன்னு இருக்கும்ல. ஆமாம். படுக்கும்போது கண்ணை மூடினா உடனே தூக்கம் வருமா, முன்னா மகன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இது என்னாச்சு இது என்னாச்சு இப்படின்னு வரும்ல. அந்த சோகம் வந்து அவரை ரொம்ப சாச்சிச்சு. இன்னொன்று வயசு ஒருவேளை இவர் வந்து 40 வயசு இல்லை 50 வயசு அப்படின்னா ஓகே, இது வந்து ஒருவேளை வேறு ஆக்டிவிட்டீஸ் உடம்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், இறங்கி போக வர அந்த புத்திர சோகம் வந்து ஓரளவு மட்டுப்படுத்திருக்கலாம். அல்லது ஒருவேளை அவர் மகனோட இறப்பு தான் அவரை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டோன்னா அதுக்கப்புறமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டா அது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சோறு வந்து மனசு தாங்க உடம்பு அது வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதையும் மீறி நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கலை உலகத்துக்கு வெளி உலகத்தை, இந்த கலைக்கு வந்து வெளி உலகத்தை திறந்து வச்ச நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மகான். ஏன்னா இது கலை, இந்த கலை வந்து ஏகப்பட்ட பேர், எத்தனை 1000 பேர் ஓகே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தவர். நம்ம வந்து ஒரு கேமரா தூக்கிட்டு கிராமத்துக்கோ நகரத்துக்கோ அல்லது வெளியில் ரோட்டுக்கோ எங்கேயோ போய் நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு வந்து படமாக்கிடலாம் அப்படின்னு நம்பிக்கையை விதைச்ச முன் ஏற அவர். அந்த முன் ஏற பின்பற்றி தான் ஏகப்பட்ட பேர் வந்தது. கண்டிப்பாக. அப்புறம் அவர் சாதனை இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட சாதனை. அவர் வந்து என்ன பொறுத்த மட்டும் வந்து சில வாழ்க்கையில் வந்து 100% நிறைய இருக்க முடியாது. ஓகே குறைகள். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இப்போ அவருடைய மனைவி கூட இருந்தால் கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது தெரியல. அது உள்ளுக்குள்ளே வந்து பர்சனலாக என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியாது. மனைவி கூட இல்லை, இருந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் புத்திர சோகம் வந்து சோகம்தான். மனைவி கூட இல்லை, தனிமை. ஒரு மனைவி அங்கே இருந்திருந்தால் கூட வந்து படுத்து கண்ணை மூடினா மகனை பற்றி நினைப்பு வந்துட்டே இருக்குமே. கூட இருந்தாலுமே என்ன செய்யறது, ஆறுதல் சொல்றது ஒரு ஆளாக இருந்திருப்பாங்கல்ல, இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை வந்து பெருசாக வந்து நம்ம பொது வெளியே டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடியும் மனைவி கூட இல்லாத போது கூட வந்து நல்லா தான் இருந்தார். மகன் இல்லைன்னு சொன்னோட தான் அதில் ரொம்ப உடைஞ்சிட்டார். அவர் வந்து அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் தான் வாழ்க்கையில் தான் முன்னாடி ஏகப்பட்ட சாதனையை பண்ணவர். அப்புறம் ஏகப்பட்ட பேருக்கு வந்து அந்த சினிமாங்கிறது நிறையா நம்பிக்கையை விதைச்சவர். அப்புறம் அவர் வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவங்களும், வெற்றி, சில தோல்வி, சில துரோகம், சில நட்பு, சரி எல்லாத்தையும் சந்தித்தவர். ஸோ நம்மளை பொறுத்த மட்டும் அவர் வந்து நிறைவாழ்வு வாழ்ந்த ஒரு திரைத்துறை மகான் அப்படின்னு நான் சொல்லலாம். கண்டிப்பாக சார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்குவோம். மிக்க நன்றி சார். நன்றி.